குறித்த பகுதிகளில் அழிவடைந்த பயிர் நிலங்களின் மதிப்பீடு மற்றும் மீள் விதைப்பு செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை விவசாய திணைக்கள பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட குழுவினர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை இன்று மேற்கொண்டனர். இந்த கண்காணிப்பு விஜயத்தில் இலங்கை விவசாய திணைக்கள விரிவாக்கல் மற்றும் பயிற்சி பணிப்பாளர் பி சசிகுமார, கிழக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் MS ரீனோஸ், திருகோணமலை மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் அயில் பவுசுல் அமீர் உள்ளிட்ட அதிகாரிகளும் பிரசன்னமாகியிருந்தனர். අක්කර 4000ක් විතර කියනවා. ඒ අක්කර 4000න් 3200ක් විතරම මේ 4000 ஏக்கரில் 3200 ஏக்கர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது. 50 தொடக்கம் 75க்கு இடைப்பட்ட விவசாயிகள் இங்கு இருக்கின்றனர். மழை மீண்டும் பெய்ய ஆரம்பித்துள்ளது. இதனால் மீண்டும் மழை வெள்ளத்தினால் விவசாய நிலங்கள் பாதிப்படையும். இது பாரிய பாதிப்பாக இருக்கிறது. இவ்வாறு ஏற்பட்டால் நீண்ட நாட்களுக்கு நீர் தேங்கி இருக்கும். அவ்வாறாயின் பயிரிட முடியாத நிலைமை ஏற்படும். பயிர் செய்கையை மேற்கொள்ள முடியாமையே தற்போதுள்ள பாரிய பிரச்சனையாகும். எதிர்காலத்தில் அதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும். ඒකටත් අපි යම් පිළිවෙලක් පියවරක් ඉදිරියට ගත යුතුයි.